ஹாய் எவ்ரிஒன். நம்மள்ல பல பேர் இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஏர்ன் பண்ற அமௌண்ட்ட ஏதாவது ஒரு பொருளாவோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்பெண்டிங்ல நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம். ஃபியூச்சர்ல எனக்கு என்ன ஆகும்? என் கையில அமௌண்ட் பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அமௌண்ட் அப்படியே சேர்த்து தான் வைக்கிறேன். ஸோ எனக்கு அதனால எனக்கு ஃபியூச்சர்ல அந்த மாரி பிரச்சனை வராதுன்னு நெனச்சீங்கன்னா, இங்க பணத்த நான் சும்மாவே வச்சிருந்தாலும், பணத்துக்கு ஒரு ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த மாரி பிரச்சனைய எப்படி டேக்கிள் பண்ணி, என் பணத்த நான் எப்படி பெருக்குறது? இத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ தேசிகன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இன்ஃப்ளேஷன்னா பணத்தோட மதிப்பு இழக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ரூ. 100 இருக்குன்னா, அடுத்த வருஷம் அந்த ரூ. 100வோட வேல்யூ ரூ. 95வா மாறிரும். எப்பா எப்படிப்பா ரூ. 100 நோட்டு ரூ. 100வா தானே இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கரெக்ட் ரூ. 100 நோட்டு ரூ. 100வா தான் இருக்கும். ஆனா நீங்க ரூ. 100க்கு இந்த வருஷம் வாங்கக்கூடிய பொருள் அடுத்த வருஷம் ரூ. 100க்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா விலைவாசி உயர்வுன்ற ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க ரூ. 10,000 சம்பாதிக்கிறீங்க. அடுத்த வருஷமும் நீங்க ரூ. 10,000 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்க இந்த வருஷம் ரூ. 10,000க்கு நீங்க பண்ண செலவு அடுத்த வருஷம் அந்த ரூ. 10,000 தாண்டி தான் போகுமே தவிர்த்து குறையாது. ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். எப்ப இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியா இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனோட இது அதிகமாயிட்டே போச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாயிட்டே போச்சுன்னா, நம்மள டேக்கிள் பண்றது கஷ்டம். இப்ப கரண்ட்டா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, 5% இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆகுது, அப்ப இயர் ஆன் இயர் 5% என் பணத்தோட மதிப்பு இழந்துகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நேத்து நான் ரூ. 100க்கு வாங்குன பொருள் இன்னைக்கு ரூ. 105 ஆக மாறிட்டு இருக்கு. ஸோ, அப்ப என் பணத்த நான் அப்படியே வச்சிருந்தாலும், என் பணம் சேஃபா இருக்க போறதில்ல. அப்ப நான் பணத்த என்ன பண்ணலாம்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். பணத்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு பலவிதமான இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூஸ் இருக்கு. அதுல நம்ம போய் பணத்த போடுறது மூலமா, என் பணத்த மதிப்பு இழக்காமலும் தடுக்கலாம். அதே மேரி எனக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பொருள் வாங்குறதுக்காக நான் பணத்த சேர்க்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அந்த பொருள் வாங்குறதுக்கு நான் பணத்த சேர்த்துக்கிட்டே வரேன். ஆனா ஃபியூச்சர்ல அந்த பொருளோட விலை ஏறி போயிருது. என்னால பணம் வாங்க முடியாது. இதே பொருள் வாங்குறதுக்கு என் பணத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னா, ஃபியூச்சர்ல அந்த பொருளோட விலை ஏறியிருந்தாலும் என் இன்வெஸ்ட்மென்ட்ல வர ரிட்டர்ன் மூலமா என்னால அந்த பொருள வாங்குறது ஈஸியா இருக்கும். சரி. இப்ப நம்ம என்னென்ன விதமான இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லேண்டு, கோல்டு. இந்த லேண்ட் அண்ட் கோல்டு எல்லாராலயும் வாங்க முடியுமான்னு கேட்டா, இது யார்ட்ட பணம் அதிகமா இருக்கோ, அவங்க தான் வாங்க முடியும். கோல்டு நம்ம ஏதோ அஃபோர்ட் பண்ணிக்கலாம். பட் லேண்டுன்றது பார்த்தீங்கன்னா, பணம் அதிகமா தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், இஎம்ஐ போக ஆரம்பிப்போம். இந்த லேண்ட் அண்ட் கோல்டு வாங்குறதுல இருக்க பிரச்சனைகள் என்னன்றத, நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் இட்ஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு வீடியோல போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க்க நான் கார்ட்ல தரேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். நீங்க அதில பார்த்துக்கங்க. ஸோ லேண்ட் அண்ட் கோல்டு வாங்குறதுல ஒரு சில பிரச்சனை இருக்கு. பட் கோல்ட நம்ம இன்னொரு விதமாவும் வாங்கலாம். அது பேரு கோல்ட் பீஸ் ஆர் கோல்ட் பாண்ட்ஸ். இந்த கோல்ட் பீஸ் ஆர் கோல்ட் பாண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்ட பொறுத்து தான் இதோட ரேட்டும் டிசைட் ஆகும். ஸோ நான் இதில கொண்டு போய் என்னால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ரூ. 100லேருந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில கோல்டோட விலை ஏறுச்சுன்னா, இதுவும் ஏறும். ஸோ அப்ப என் கையில இருக்க அமௌண்ட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோல்டுனா இப்ப எனக்கு வந்து 1 கிராம் ஒரு கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா, 7,000-8,000க்குள்ள வருது. ஸோ அப்ப என்னால என்ன பண்ண முடியாது, என்னால கோல்ட டைரக்ட்டா அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த மாரி கோல்ட் பீஸோ இல்ல கோல்ட் பாண்ட்ஸோ நான் வாங்குறது மூலமா எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கோல்டோட விலை ஏற ஏற இதுவும் ஏறும். அதனால எனக்கும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் சூஸ் பண்றது மூலமா எனக்கு என்ன ஆகும், என்னால அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு கோல்ட வாங்க முடியும். அடுத்த இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான ஸ்டாக்ஸ் இருக்கு. அது ரூ. 1லேருந்து ரூ. 1,00,000 வரைக்குமே இங்க ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ பை பண்றதுக்கு முன்னாடி, உங்க இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ, இல்ல உங்க ஆடிட்டரோ, இல்ல உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, நீங்க பை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இயர் ஆன் இயர் 12% மெயின் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 20-23% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. பட் இதுல என்னன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே மேல மட்டுமே போகாது. கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ப்ராப்பரா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர அணுகுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா, இதுல நம்ம போட்டா பணம் கண்டிப்பா கிடைக்கும்னு யாராலயும் இதுல இருக்க எந்த இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க பணம் போட்டாலுமே, கண்டிப்பா பணம் வரும்ன்றது ஷூரா, கன்ஃபார்மாலாம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்த இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா, ஒருத்தருக்கு பணம் தேவ. அந்த பணத்த நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுக்கு எனக்கு மாசம் இன்ட்ரெஸ்ட் குடுக்குற மாரி தான். ஓகேவா?
என்னடா வட்டி குடுக்குற மாரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது எப்படின்னா கார்ப்பரேட்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். கார்ப்பரேட் மட்டும் இல்ல கவர்மெண்ட்ஸும் இத யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செக்யூர்ட் நம்மளுக்கு கார்ப்பரேட் பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த பாண்ட்ஸ்ல என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ரூ. 10,000லேருந்து இந்த பாண்ட்ஸ நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கான ரிட்டர்ன் ஸோ 6 டூ 10 6%லேருந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து கூப்பன் ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 6%லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதால, எனக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளேஷன் 5%. ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு 1% கிடைக்குதுன்னா, என் பணத்தோட மதிப்பு இழக்காம, எனக்கு என் பணத்தோட மதிப்பு 1% ஏறிக்கிட்டே போகும். ஸோ எனக்கு என்ன ஆகும், என் பண மதிப்பு இழக்காது. இந்த சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃபர் சைடா இருக்கும். அதுவும் இல்லாம பாண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்க, மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஆர் இயர்லி பேமெண்ட்ஸ் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருவாங்க. ஸோ அது மூலமா எனக்கு என்ன ஆகும், எனக்கு இன்ஃப்ளேஷன் அமௌண்ட்ட டேலி பண்ணி நான் எடுத்துக்கலாம். இல்லையா, பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆனா எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். இத தவிர்த்து இருக்கிறது எஃப்டிஸ். ஆனா எஃப்டிலாம் நீங்க நெறைய அமௌண்ட் போட்டா தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்னே கிடைக்கும். கரெக்ட்டா? இப்ப நான் ஒரு 1,00,000 போட்டா தான் எனக்கு இப்ப இருக்கிற எஃப்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 6-8% அப்ப எனக்கு வருஷத்துக்கு 6லேருந்து 8% கிடைக்கும். அப்ப 1,00,000க்கு எனக்கு வெறும் 8,000 தான் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அது பெரிய ரிட்டர்னா தெரியாது. அப்ப எனக்கு வந்து ஒன் டைமா தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எஃப்டில. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப ஆர்டின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். இப்ப நான் போடுற அமௌண்ட்டுக்கு நான் வந்து இத்தன மாசம் வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கிட்டே வருவேன். எனக்கு வருஷத்துக்கு 6லேருந்து 7% வரைக்கும் ஆர்டிக்கு வந்து ரிட்டர்ன் இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, 6லேருந்து 7%னா எனக்கு மாசம் எவ்வளோ ரிட்டர்ன் வருமோ அத கால்குலேட் பண்ணி, அத மாசம் மாசம் நான் போடுற அமௌண்ட் குடுத்து, அது பத்தாததுக்கு அந்த வந்த அதுலேருந்து வர வட்டிக்கும் எனக்கு இன்னொரு வட்டி தருவாங்க. ஸோ ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட உங்களுக்கு ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் கம்மியா தெரிஞ்சாலும், உங்களுக்கு ஃபியூச்சர்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட ரெக்கரிங் டெபாசிட்ல நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணலாம். இது இன்னொரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். இத தவிர்த்து என்சிடிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் கன்வெர்ட்டிபிள் டெபென்ச்சர்ஸ். இது என்ன பண்ணும்னா, இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும். AAA அந்த மாரி ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த ரேட்டிங் பேஸ் பண்ணி நீங்க இத வாங்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் AAA அந்த மாரி ரேட்டிங் இருக்கோ, அந்த ரேட்டிங் வந்து கொஞ்சம் செக்யூர்டுன்னு அர்த்தம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 10-12% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. 10-12% ரிட்டர்ன்றது 1 இயருக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா, நீங்க என்னதான் பேங்க்லயே போய் உங்க அமௌண்ட்ட சேவிங்ஸ்ல போட்டு வச்சாலும் 3% தான் தராங்க. ஸோ இது ரொம்ப அதிகம். நீங்க ஒரு ஹவுசிங் லோனே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஹவுசிங் லோனுக்கு நீங்க கட்டுற வட்டி 8-9% தான் வருது. ஸோ 10-12% டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கு. 10-12% ரிட்டர்ன்றது ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இந்த இத நீங்க சூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு இயர் ஆன் இயர் 12% ரிட்டர்ன் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத தவிர்த்து உங்க அமௌண்ட்டும் ஓரளவுக்கு சேஃபா இருக்கும். ஆனா இதுல ரேட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரேட்டிங் எப்படி இருக்கு? பி, சின்னு போக ஆரம்பிச்சுச்சுன்னா, உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா ஆகுதுன்ற அர்த்தம். ஸோ இத வந்து நீங்க இந்த மாரி இந்த ரேட்டிங் இருக்க பாண்ட் என்னென்ன வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஃபியூச்சர்ல இதுக்கான ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு T-பில்ஸ் அண்ட் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ். T-பில்ஸ் அண்ட் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 6%, 6-7 தான். நம்ம பார்க்குற மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6-7% ரிட்டர்ன் தான். பட் இது வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் மத்த இதுல ஒரு 95% ஆர் 80% தான் உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இருந்துச்சுன்னா, இது கிட்டத்தட்ட 99-100% இருக்கும். ஏன்னா, இது கவர்மெண்ட்ட நம்பி நம்ம குடுக்குறது. அதுவும் இல்லாம இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டோட டெவலப்மென்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மென்ட்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும், நம்ம நாடு வளரும், நம்மளும் வளருவோம். ஸோ இது ஒரு இது. அடுத்த இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய விதம் இருக்கு. அதுல ஹைபிரிட் இருக்கு. அது ஈக்விட்டி மட்டும் இருக்கு. இல்ல பாண்ட்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல அவங்களே ரிஸ்க் ரேட்டிங்கும் குடுத்துருவாங்க. ஸோ அதுல எனக்கு என்னோட ரிஸ்க்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ? ஸோ இத நான் கால்குலேட் பண்றது மூலமா, எனக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்ட் என்ன? அத நம்ம பார்த்து, ஸோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்கு, ஹைபிரிட் ஃபண்டும் இருக்கு, டாக்ஸ் சேவிங் ஃபண்டும் இருக்கு. இது மாரி நெறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ரிட்டர்ன் இருக்கு. ஸோ இதுல நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இத நம்ம வைஸா இன்வெஸ்ட் பண்றது மூலமா, நம்ம கீப் ஆன் க்ரோ ஆயிட்டே போகும். இப்ப யாராவது பணம் சேர்த்து ஷார்ட் டெர்ம்ல எனக்கு 2-3 இயர்ஸ்ல வந்து ஒரு கார் வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு காரும் நீங்க உங்க ஓன் அமௌண்ட்லயே நீங்க போட்டு வாங்குற மாரி வரும். நீங்க லோன் எடுக்கிற ஒரு தேவை இருக்காது. மணின்றது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கான அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறது அதுக்கான வேல்யூ நெனச்சீங்கன்னா கிடையாது. அதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும்.
அது நமக்கு தெரியாது. நம்ம ரூ. 100 ரூ. 100ன்னு நெனைக்கிற வரைக்கும் தான் ரூ. 100வா இருக்கும். ஆனா உண்மையாலுமே அது ஒரு ரூ. 100 கிடையாது. ஸோ வேல்யூன்றது அசெட்ஸ்ல மட்டும் தான் என்னைக்குமே இருக்கும். எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நீங்க அமௌண்ட்ட சும்மா வச்சிருந்தா, அந்த அமௌண்ட் வந்து பெருசா உங்களுக்கு ஒண்ணும் தரப்போறது கிடையாது. அதே அமௌண்ட்ட நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் நீங்க வாங்குறதுக்கு உங்க இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு திருப்பி குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மணி வந்து மணியா இருக்கிற வரைக்கும், அது வந்து வெறும் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் தான். அத நீங்க ஒரு அசெட்டா வச்சிருக்க வரைக்கும் தான், அது குரோ ஆயிட்டே இருக்கும். அந்த குரோ ஆனா தான், நீங்க உங்களுக்கு புடிச்சதோ, இல்ல உங்களுக்கு தேவையானதோ நீங்க வாங்க முடியும். இப்ப நம்மள்ல பலர் 40ஸ் ஆர் 50ஸ்ல ரிட்டயர் ஆகணுன்ற யோசிப்போம். அப்படி ஒரு இயர்லி ரிட்டயர்மென்ட்க்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இன்னைக்கே உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வெறும் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். இதுல சொல்ற எது எது நீங்க பண்றதா இருந்தாலும், முதல்ல உங்க இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அதுல நாலேட்ஜ் வளர்த்துக்கங்க. ஸோ வளர்த்துக்கிட்டு உங்க அமௌண்ட்ட ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் ஒரு பெரிய இடத்துல வந்து நிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேசிகன்ஸ் வே. நம்ம பேசுறது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் மேனேஜ்மென்ட். தேங்க் யூ.